வரலாறு மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த நொடி நமது வரலாற்றை மாற்றும். வரலாறு மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த நாள் வரலாற்றில் பொறிக்கப்படும். முன்பு ஒரு காலத்தில் வர்மன் என்கின்ற மன்னன் அவரேசராக வாழ்ந்து வந்தார். அக்காலத்தில் நகைகளையும் தங்க பொற்காசுகளையும் கொள்ளையடிக்க கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா என் திருட்டு கூட்டமே? நாம் இன்று இரவு பெரும் கொள்ளையடிக்க செல்கிறோம். தஞ்சை பேரரசு கட்டுப்பாட்டில் இருந்த மாஞ்சோறு இப்போது இன்னொரு சித்திர அளப்பெருகா. அந்த மாஞ்சோரை நமக்கு சாதக ஊராக மாற்றிக்கொள்ள வேண்டும். அங்குள்ள மக்களையும் நமக்கான மக்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான். இவர்கள் யார்? காங்கேயம். இவர்கள் போலிகள். நன்றி நண்பா, உங்கள் நம்பிக்கையை நிரூபியுங்கள். அரசே, மேற்கு தேசத்து வெள்ளையர்களை எதிர்த்து நாங்கள் தேடப்படுகிறோம். உங்களையும் காக்க இங்கு வந்தோம். ராஜா, என்னுடன் வந்த மக்களை உங்கள் நாட்டிற்குள் இடம் கொடுத்து உதவும். உன் மக்களுக்கு இடமும் வேலையும் தருவது கடினம், ஆனால் உன் பணிவை பாராட்டுகிறேன். இது வரதனின் பகுதி. அங்கே அந்த பொக்கிஷத்தை எடு. தயவு செய்து எனது விருந்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வழியாக வாருங்கள். நன்றாக இருக்கிறது. வரதனின் நாட்டுக்குள்ளேயே கொள்ளையடிப்போம். மன்னர் அவர்களே, இந்த பண்டங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உன் நேர்மைக்கு நன்றி. இந்த நவதானியங்களை பெற்றுக்கொள். மிக்க நன்றி. இந்த உணவுப் பொருட்கள் எங்களை காப்பாற்றும். காங்கேயத்தின் கூட்டமே, கங்காதரன் வந்துள்ளான். இதுதான் நம்மளுக்கு சரியான சமயம். வரதன் அரசனை கொன்றுவிட்டு கங்காதரன் மேல் பழியை தூக்கி போட்டு விடுவோம். திட்டத்தை இப்போது ஆரம்பிங்கள். உன் நம்பிச்சொல் முடிந்ததோ? மக்களே, வரதனை கங்காதரன் கொலை செய்து விட்டான். இனி இந்த நிலத்தை பாதுகாக்கும் பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புமாக உங்களையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடையது. கயவர்கள் பொய் சொல்கிறார்கள். நான் திருடவில்லை. ஆனால் மன்னர் இறந்தார். தலை, நாம் தப்பிக்க வேண்டும். வேகமாக நகருங்கள். அவர்கள் நெருங்குகிறார்கள். வேகமா போகணும். அந்த பக்கம் பாருங்க. இந்த சுமை கொஞ்சம் கனமா இருக்கு. பொறுத்துக்கோ, நம்ம தப்பிக்கணும். அந்த ஒளி பாருங்க, அது நம்பிக்கை. அங்கேதான் நம்ம புது நிலம். உங்கள் நுழைவு இங்கு வரவேற்கப்படவில்லை. உங்கள் நோக்கமே நாங்கள் சொல்வதை கேட்டு வந்தால் உங்களுக்கு எதிர்காலம் தேவையான எல்லாம் எங்கள் நாட்டில். உங்களுக்கு எதிர்காலம் தேவையான நாட்டில் இருந்து தொழில் வசதி பொருட்கள் ஏற்றுமதி அனைத்தும் இருப்போம். உதவி புரிவோம். என் ஆட்கள் தயாராக இருக்கிறார். உங்கள் தகுதியை அங்கீகரிக்கிறோம். உங்கள் தலைப்பாகையுடன் இருக்கும் ஆட்களை போலீஸ் காவலர்களாக சேர்க்க வேண்டும். பிரிட்டிஷ் அதிகார கிளர்ச்சியாளர்களை அடக்கி சிறுநில மன்னர்களை பிடித்துக் கொடுக்க வேண்டும். இந்த ஒப்பந்தம் நமது எதிர்காலத்தை பாதுகாக்கும். இது ஒவ்வொரு மன்னர் குடும்பத்திற்கும் வருகின்ற வருமானத்தை தடுத்து நிறுத்துவதற்கு என்னென்ன வழியோ அனைத்து ஆலோசனையும் எங்களுக்கு தகவல்களையும் கொடுக்க வேண்டும். அனைத்து வழிகளையும் ஆராய்ந்து தகவல் தருவேன். உடனடியாக செயல்படுங்கள். உத்தரவுப்படி நடக்கும். கங்காதரன் திருடர்களாக வரதனின் சொல் கேட்டு திருந்தி வரதனுக்காக சேவை செய்ய வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாகையால் வரதனை கொண்டதற்கு கங்காதரனின் ஆட்கள் எங்களை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பார்கள். அவர்களை கண்டுபிடித்து அழிக்க வேண்டும். அதை நான் செய்வேன். நீ என்னுடன் சேர்ந்து கொள். உங்களுடைய ஆட்கள் புதுக்கோட்டை செல்ல வேண்டும். அங்கு புதுக்கோட்டை மன்னருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நட்பு இருக்கிறதா என்பதை தகவல் சேகரிக்க வேண்டும். செங்கோட்டையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்தால் தகவல் எங்களுக்கு அனுப்ப வேண்டும். சிவகங்கை மாவட்டத்தில் மருதுபாண்டியர்களுக்கு ஆதரவாளர்கள் இருக்கும் உறவினர் கிளர்ச்சியாளர்களையும் எங்களுக்கு அடையாளம் படுத்தி கொடுக்க வேண்டும். இது நமக்கு நன்மை பயக்கும். மக்கள் இதை அறியக்கூடாது. புதுக்கோட்டைக்கு என்னுடைய ஆட்களை மக்களோடு மக்களாக அனுப்பி தகவலை சேகரிக்க வைக்கிறேன். இவன் வெள்ளையர்களிடம் சொல்கிறான். பின்னாளில் எங்களுடைய ஆட்கள் உங்களுக்கு பெரும் உதவிகரமாக இருக்க வேண்டென்றால் சிற்றரசர்களின் மன்னர் சாம்ராஜ்யம் அனைத்தையும் அழிக்க. ஒத்தனே, நீ புதுக்கோட்டைக்கு சென்று அந்த காவலாளியின் வீட்டில் உள்ள கிழவியிடம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இங்க வந்தான கேர். ரொம்ப நன்றி அம்மா. இங்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்தாரா? ஆமாம் ஐயா, இங்கே வந்துள்ளார். மன்னர் வெள்ளையர்களுக்கு தெரியாமல் பதுங்கி வைத்துள்ளார். உண்மையாகவா? நன்றி. இந்த நாட்டை ஆள வேண்டிய உரிமை நமக்குத்தான் உண்டு. நாம் மட்டுமே இதை செய்ய முடியும். நம் குடும்பத்தினர் மற்றும் சொந்தங்கள் மட்டுமே மக்களை ஆள வேண்டும். இந்த இயக்கத்தை நாம் தொடங்குவோம். புதுக்கோட்டை மன்னரே, வெள்ளையர்களால் ஆபத்து தேடி வரப்போகிறது. மன்னர் குலகுருவான சிவகுரு பிரமேந்திர சுவாமிகள் மண்ணில் சில தகவல்களை மன்னரிடம் எழுதி வைத்துள்ளார். ஆங்கிலேயர்கள் புதுக்கோட்டைக்கு வருவார்கள், அது ஆபத்து என்றும் மன்னர் சில காலம் தலைமழாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருந்தது. என்ன அதிர்ச்சி! நான் என் மக்கள் எங்கும் செல்ல முடியாது. அரசே, வெள்ளையர்கள் என்னை தேடி வருகின்றனர். உங்கள் பகுதி எனக்கு பாதுகாப்பான தாருங்கள். இது ஆபத்தானது. அவர்கள் கண்டுபிடித்தால்? உங்கள் நண்பன் நம்புகிறேன், உதவுங்கள். சரி, தங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், ஆனால் கவனமாக. குன்றக்குடி என்று ஒரு முருகன் கோவில் பகுதி உள்ளது. அந்த முருகன் கோவில் மலையின் பக்கத்திலேயே குகை ஒன்று உள்ளது. அதில் சிவன் கோவில் உள்ளது. அங்கு நீங்கள் மறந்து கொள்ளுங்கள். ஏதும் தவறு ஏற்பட்டால் என்னோடனே அனுப்புகிறேன். மன்னர். கட்டபொம்மன் மற்றும் உமைத்தேவரை பற்றி தகவல் சொல்லாவிட்டால் புதுக்கோட்டை போரை சந்திக்க வேண்டி வரும். உங்கள் நாட்டையும் நீங்கள் கடிமைப்படுத்திக் கொள்வோம். அவர் வடக்கு திசை பகுதியில் சென்றுள்ளார். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. தகவல் கொடுக்க.
உடனே வீரபாண்டிய கட்டபொம்மனை தேடி வேலையார்கள் வந்தார்கள். அவர்கள் உங்களை தேடி நெருங்கி கொண்டிருக்கிறார். உடனே சென்று அவருக்கு இந்த தகவலை சொல்லுங்கள். உத்தரவு மன்னர். அவனை பிடி, சுடு. ஸ்டாப் ரைட் தேர். ஐயோ, என்ன விடுங்கள். ஃபயர். அம்மா. He's down. Bury him deep. Quick, cover it up. சிவபெருமானின் ஆலயம் நமது புனித பூமி. அதை பாதுகாப்போம். கோயிலுக்குள் நுழைந்து அவர்களை விரட்டு. உட்காருங்கள், நாம் பலம் சேர்ப்போம். ஆம் தலைவரே, அவர்கள் சண்டை. Force push them back. Fire, drive them out. ஆங்கில படைகளே, தப்பியோடும் மன்னர்களை சுற்றி வளைத்து பிடியுங்கள். நீங்கள் கைது செய்யப்பட்டீர்கள். ஆயுதங்களை கீழே போடுங்கள். புதுக்கோட்டையில் ஆட்கள் எங்களுக்கு சாதகமானவர்கள் இல்லாதவர்கள். ஆகையால் புதுக்கோட்டை மன்னரையும் புதுக்கோட்டை மக்களையும் வெறுக்கும் வகையில் நான் ஒரு சதி திட்டம். சதி திட்டம் புதுக்கோட்டை மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டிக்கு கொடுத்தார் என் வரலாறு அமையப்பட வேண்டும். சதாசிவம் பிரமேந்திர சுவாமி சொன்னதை கேட்டிருந்தால் நமக்கு இந்த அவசர நிலை வந்திருக்காது. அம்மா, நான் மன்னிப்பு கேட்கிறேன். போதும், இனி உன் முகத்தை பார்க்க விரும்பவில்லை. தயவு செய்து. முனீஸ்வர் ஐயா, நானும் இந்த மண்ணும் அடைந்த அவமானத்தை நீதான் போக்க வேண்டும். பின்னாளில் எங்களுடைய ஆட்கள் உங்களுக்கு பெரும் உதவிகரமாக இருக்க வேண்டென்றால் சிற்றரசர்களின் மன்னர் சாம்ராஜ்யம் அனைத்தையும் அழிக்க. நீ சொல்வது சரி. இந்திய சுதந்திரம் அடைந்து விட்டால் மன்னர்கள் வம்சம் வரிகள் கோபத்தில் வந்ததில் எங்களை தாக்குவதற்காக எங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் மன்னர் வம்சாவளிகளை இடம் தெரியாமல் ஆக்கிவிட வேண்டும். பிற நிலத்து மன்னர் வம்சாவளியினர் தாங்கள் பரம்பரை பூர்வகத்தின் பெயரை சொல்வதை விட்டு ரகசிய பட்டத்தை அடையாளப்படுத்திக் கொண்டு மறைமுகமாக வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் கூட்டத்தை எதிர்காலத்தில் கட்டப்படுத்த வேண்டும் என்றால் நாமும் அந்த ரகசிய பட்டத்தின் பெயரை நம் கூட்டத்தில் உள்ள சிலர்களை நான் முடிவு செய்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கும் பகுதியில் அவர்களுடைய மாதத்தில் உள்ள தலையக வாய்க்கு நம் கூட்ட அவர்களுடைய மதத்தில் உள்ளவர்களாக தலைமை பொறுப்பை பெற திட்டம் வகுப்பேன். அதற்கு உடன்பட்டு நம்முடைய கூட்டத்தில் சிலர் செயல வேண்டும். இதுதான் நம் காலமாக செய்ய வேண்டிய இலக்கு. அவர்களுடைய மதத்தில் உள்ளவர்களாக வாழ வைக்க திட்டம் வகுப்பேன். அதற்கு உடன்பட்டு நம்மை கூட்டம் தோட்டம் செய்ய வேண்டும். நம் கூட்டத்தில் தலைவர்களை உருவாக்கத்திக் கொண்டு கூட்டமே இந்த நாட்டு ஆள வேண்டும். நம்மை போலவே பல ஜமீன்தவர்கள் ஆங்கிலேயர்கள் அவர்கள் கைவசம் வைத்துள்ளனர். நமக்கு இடர்பாடாக இருக்கும் மேல் வர்க்கத்தினர்கள் யாராக இருந்தாலும் நாம் சூட்சமாக அவர்களை இனி வருங்காலத்திலும் நாம் சந்ததிகள் இனத்தவர்கள் வெல்ல வேண்டும். இப்படி ஒரு வாய்ப்பை நடந்து கொள்ள வேண்டும். காலங்கள் கடந்து நாம் நவீன உலகில் வாழ்கிறோம். ஆனால் நமது பாரம்பரியம் என்றும் மாறாது. நம்முடைய திட்டம் எல்லாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது? நீங்கள் சொன்னபடியே அப்படியே அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். டார்கெட் லிஸ்ட் யார் என்று டீடைல்ஸ் கேஷ் அனுப்பி வையுங்கள். வேற எதுவும் தகவல் சொல்றேன். நம்முடைய திட்டத்தை பத்தி வெளியே தெரிந்தவர்கள் நம் இயக்கத்தை பத்திருந்தாலும் ஸ்லீப்பர் செல்களாக இருந்தாலும் அவர்கள் எவரும் உயிருடன் இருக்கக்கூடாது. நம் திட்டத்தை பற்றி தெரிந்தவர்களை கொலை செய்யும் போது அவர்களை பற்றிய விவரங்கள் வெளியே தெரியக்கூடாது. இறந்தவர்கள் இயற்கையாக விபத்தில் இருந்தது போல நூதன முறையில் கொலைகள் செய்திருக்க வேண்டும். உலகத்திற்கு அவை கொலையாக தெரியக்கூடாது. இந்தியர்களை ஸ்லீப்பர் செல்லாக உருவாக்க நமக்கு முதலில் தேவை மதம் பிரிவு, பொறாமை, மேலவர்கள் கீழவர்கள் என்ற எண்ணம். அதோடு இளைஞர்கள் வெளியே பணக்காரர்கள் ஏழைகள் என்று ஒற்றுமையாக உணர்வு, அதற்கான கட்டமைப்புகள். முதலில் அவர்களை எலக்ட்ரானிக் பயிற்சி வகுப்பு, உணவு பயிற்சி, ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பு என பல பயிற்சி பற்றை கூடங்களை உருவாக்கி அவர்களுக்கு நம் திட்டத்திற்கான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும், வெளியே தெரியாமல். வாக்கெட்ட ஏரியா திட்டத்தின் மூலமாக டீ கடை மாஸ்டர்களை நம்முடைய ஸ்லீப்பர்ஸாக படுத்த வேண்டும். அவர்கள் ஏபிசி முறைப்படி திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும். இம்மறையால் நம் டேப்லெட் ஆராய்ச்சிகள் மருந்துகளை கடைகளின் வழியாக மனிதர்களின் மேல் பரிசோதனை நடத்தப்பட வேண்டும். நாம் எல்லாரையும் டீ கடையில் மருந்துகள் கொடுத்து கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சில பேரை மனநோயாளியாக ஆக்கிவிடும் டிஎம்டி மருந்து முறையை பயன்படுத்தி டீயிலும் உணவில் கொடுத்தாலே போதும். இந்த ஜூஸ் குடிங்க, பார்ட்டி மீட்டிங் தயாராகலாம். நன்றி. இது சாதிகளை வைத்து பிரித்து ஆட்சி செய்ய முடியாது. மக்களும் சமத்துவத்தை கைப்பிடிக்க வேண்டும். மக்கள் நலனை பேசுங்கள். இந்த கூட்ட நெரிசல்ல இவர் எப்படி இறந்தார்? ஒரு தவறு நடந்தார். கூட்டத்தில் சிலர் இறக்க காரணம் கூட்ட நெரிசல் மட்டுமல்ல, ஜூஸ் உணவுகளில் ஏதோ விஷத்தன்மையை கலந்து கொடுத்திருக்கிறார்கள். அதனாலும் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. அதுதான் காரணம். இது அந்த தவறு எப்படி நடந்தது? இது எதிர்க்கட்சி அல்ல, மாஃபியா கூட்டத்தின் வேலை. உடனே எங்களோட கார்ல போகணும். என்ன சார் இது? ஏன்? ஐயோ, நான் யாரோடும் இல்ல சார். பொய் சொல்லாத, நான் சொல்றது உந்திரியும்.
உங்களுடைய பெயர்? மனோகரன். நாங்கள் காங்கேய இனத்தவர்கள். நீங்க எந்த இனத்தவர்? உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. எனக்கும் மகிழ்ச்சி. காங்கேய இனத்தவர்கள் என்று சொன்னீர்கள். பூர்வீகம் எது, வடக்கு மண்டலமா தெற்கு மண்டலமா? அதை சொல்லலையே. உங்கள் பகுதியில் வரதர் இனத்தவர்கள் தானே அதிகம் இருந்தனர். அவர்கள் எப்படி காங்கேய இனத்தவர்கள் ஆனார்கள்? அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை காப்பாற்றுவன் தான் மன்னன். அதுபோல் முன்னோர் மன்னராக எவனும் பிறக்கவில்லை. நீயும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்பவனும் இல்லை. அப்படி இருக்கையில் நீ எப்படி மன்னர் வம்சம் என்று சொல்லிக்கொண்டு ஊரையும் என் மக்களை ஏமாட்டிக் கொண்டிருக்கலாம். இது பெரிய ஆபத்து. நான் போகிறேன். ஏய் நிலுங்கோ. நில், எங்கே ஓடுற? நீ தப்ப முடியாது. மன்னர் வம்சம் காங்கேயர் வம்சம் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் வெளிநாட்டு அரசாங்கத்திற்கு கைக்கூலியாக இருந்துகிட்டு என் நாட்டு மக்களை சாதி மதம் உணர்வை தூண்டிவிட்டு வாழ்ற நீ எல்லாம் ஒரு மனுஷன் உன்னை பார்த்துக்கிட்டு விட்டுக்கிட்டு நாங்க இன்னும் சும்மா இருக்கணுமா? டீ கடையில, ஜீஸ் கடையில, ஹோட்டல் சாப்பாட்டு கடையில உணவுப் பொருளை என்ன மறந்து கலந்து கொடுக்குறீங்க? என்ன திட்டத்தை வெளிநாட்டுக்காரர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்? மரியாதையா சொல்லிடு. இவ்ளோ பெரிய இயக்கத்தை எப்படி தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உருவாக்கினார்? இந்த இயக்கம் எப்படி செயல்படுகிறது? இதில் எந்த அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், முக்கியமான புள்ளிகள் ஸ்லீப்பர் செல்ஸ்களாக உள்ளார்கள் என்பதை சொல். நான் சொல்ல முடியாது. நீ உண்மையை சொல்லலன்னா இங்கே சாக வேண்டியதுதான். உன்னை நம்ப முடியாது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் வெளிநாட்டினருக்கு சாதகமான திட்டங்களை செயல்படுத்த தான் அனுமதி கொடுக்காத டிகோலாசை இவங்களுக்கு திட்டம் கொட்டுப்பட்டது. அதோட ராவில் உள்ளவர்களையும் சிறு ஜூனி ஜூஸ்களில் மூலிகை பாதிப்பை அடைய செய்யும் எண்டி போதை மருந்து கொடுத்து அவர்கள் உடல்நல பாதிப்பை ஏற்படுத்துவதுதான் எங்களது திட்டம். இப்போது பன்றி கொழுப்பை, மாட்டுக் கொழுப்பை, நேயாயில் இவற்றில் டிஎன்டி மருந்தோடு கலந்து கொடுத்து மனிதர்கள் மீது சாத்தான வர வைக்கும் விஷயத்தை ஆராய்ச்சி செய்து வருகிறோம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஜாம்பிஸ் ஆராய்ச்சி. இது பைத்தியக்காரத்தனம். அதுக்காக தமிழ்நாட்டில் இங்கில எந்துகளை கொண்டு ஆங்காங்கே டீக்கடை ஹோட்டல்கள் உருவாக்கினோம். ஏற்கனவே பேர் செல்வம்பாக்கம் இந்த டீக்கடை ஹோட்டல்களில் எங்களையாட் உள்ளே வேலைக்காம வர வைத்தோம். எங்கள் ஆராய்ச்சிக்கு தேவையான மருந்துகளை மக்கள் கூட தேநீர் உணவுகள் கொடுத்து ஆராய்ச்சி பரிசோதனை செய்வோம். அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்கிற உண்மையை சொல்லிடு. சரி, நான் சொல்லி விடுகிறேன். அந்த இடத்தையும் காண்பிக்கிறேன். என்னை விட்டுவிடு. வேகமாக சொல். இந்த பக்கமா, முன்னாடி நட. உலகில் சூனியமும் அமானுஷ்யமும் உள்ளே இருக்குதா? இதனை கற்றுக்கொண்டது மனிதர்களை ஆட்டி படைக்கிறார்கள் அப்பே புள்ளிகள். இதை இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போய்விட்டது. இருக்கீங்க இந்த கார்ல தான். எழுந்திருங்க. நீயும் உன் குடும்பமும் காங்கேயம் கூட்டத்தின் இயக்கத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல, நாங்கள் அப்படி எதுவும் செய்யவில்லை. இந்தியா மிகப்பெரிய வலிமையின் வல்லமை மிகுந்த நாடாக ஆகும் என்றும் முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் ஒருவன் பிறப்பான். ஏய் காத்திரு. நாஸ்ட்ராடாமஸ் எழுதிய தீர்க்கதரிசன சாஸ்திர நூல் தான் இவ்வளவு பிரச்சனையின் காரணம். அந்த தீர்க்க தரிசனம் ஜோதிடத்தில் உள்ளது உண்மை என்று நம்பி அதை தடுக்கவே இந்த வெளிநாட்டு இயக்கம் இந்திய மக்களை ஆற்றல் அறிவை அளிக்க செயல்பட்டு வருகிறது. ஆனா உலகத்தை ஆட்டி வைக்க போற மனுஷன் இந்தியாவில் நிறைய பேர் பிறந்தாச்சு. அதை இனிமேல் உலகத்திலே நான் பார்க்க போறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். வரதராஜன் சார், மனோகரன் காங்கேயம் கும்பலையும் கண்டுபிடித்து விட்டீர்களா? ராஜ்குமார் புகார் பற்றிய குற்றங்களை சிபி அதிகாரிகள் காவலர்கள் நடவடிக்கை. வரதராஜன் சார், மனோகரன் காங்கேயம் கும்பலையும் கண்டுபிடித்து விட்டீர்களா? ராஜ்குமார் புகார் பற்றிய குற்றங்களை சிபி அதிகாரிகள் காவலர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா? அந்த கும்பலை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். சிபி அதிகாரிகள் ராஜ்குமார் புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பார்கள். நன்றி சார். வரதராஜன் சார், மனோகரன் காங்கேயம் கும்பலையும் கண்டுபிடித்து விட்டீர்களா? ராஜ்குமார் புகார் பற்றிய குற்றங்களை சிபி அதிகாரிகள் காவலர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா? அந்த கும்பலை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். சிபி அதிகாரிகள் ராஜ்குமார் புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பார்கள். நன்றி சார். இருப்பார்களா? தர்மமே வெல்லும்.